சீமானனை சங்கின்னு சொல்றவங்கலாம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எங்க நீ அவரை சங்கின்னு சொல்றதுக்கான ஒரு ஆதாரத்தை நீ சொல்லு. நான் பேச மாட்டேன், உண்மையே சொல்றேன். இந்த திமுகவை ஆதரிக்கிறேன், பெரியார் ஆதரிக்க சொல்லி யூடியூப் சேனல் நடத்துவானுங்க. ஏன் அவன் வந்து நான் பேசுறேன்னா சீமானே ஒருமையில பேசுறாங்க. அவன் இந்த வார்த்தைகளை கூட மனுஷமான வார்த்தை, அதுக்கு அடுத்த வார்த்தைகள்லாம் போறான், ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பேசுறானுங்க. சீமான்கிற நபருக்கு எதிராக என்ன பண்ணாரு? சீமான் தமிழ்நாட்டுக்கு எதனா சாதம் விளைக்கிறாரா, இல்லை தமிழுக்கு எதுவும் சாதம் விளைக்கிறார்? எதுவுமே கிடையாது. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், பாரதியார்கிட்ட முரண்படக்கூடிய விஷயமும் இருக்குது, பாரதியார்கிட்ட எடுத்துக்கக்கூடிய விஷயமும் இருக்குது. நான் என்ன பார்க்கறேன்னா, பாரதியார்கிட்ட இருந்து எதை எடுத்துக்கலான்றதை நம்ம பார்க்குறது. சொல்கிறாங்கல்ல, பெரியார் வந்து தான் அவங்களாம் வந்து பெண்ணுரிமை வாங்கி கொடுத்தாருன்னு. அப்போ பாரதியார் என்ன பண்ணார்? பாரதியார் என்ன எழுதியிருக்காரு? ரெண்டாவது, பெரியார் பெண்ணுரிமை வாங்கி தந்தாருன்னா ஒன்றும் வாங்கிலாம் ஒன்றும் தரல. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவுமே பண்ணாத ஒரு நபரை போயிட்டு இவர் தான் வாங்கி கொடுத்தாரு, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு சொன்னால் நமக்கு வந்து கோவம் தான் வரும். இந்து கோட் பில் வந்து அம்பேத்கர் கொண்டு பேசிக்கான ரிசர்வேஷனுக்கான பிடிச்ச அம்பேத்கர் தான். பிரதாப் கேமராவில் பேசுகிறாங்கன்னா இதுக்கு காரணம் பெரியார் தான். பிரதாப் மைக் எடுத்து மாட்டினா அது காரணம் பெரியார் தான். இப்போ பிரதாப் வந்து சட்டக்கல்லூரி படிச்சிருக்காங்கன்னா அந்த காரணம் பெரியார் தான்னா எனக்கும் பெரியாருக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் இன்னைக்கு ஓப்பனாக சொல்லணும் பாருங்க, பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு நாணயத்துக்கு பக்கங்கள். அவர்கள் யார் தெரியுமா? எங்க தடவை பேசுவானுங்க, எங்க வந்து எஸ்சி மக்கள் அதிகமா இருக்காங்களோ அங்க வந்து பேசுவான். அம்பேத்கர் உலகிலே மிகப்பெரிய அறிவாளி. நிறைய படிச்சவர் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னு கேட்டா படித்தவர் என்பது வேற, அறிவாளி என்பது வேறு. இவர் அறிவாளி, அவ்வளோ பெரிய அறிவாளி எடுத்துன்னு வந்து ஒரு ஸ்கூல் கூட முடிக்காத ஒரு பெரியார் கூட ஒப்பிடுறேன்னா இது கோபம் வருமா வராதா? அண்ணாவும் பெரியாரும் பேசின வார்த்தைகளை நீங்களும் நானும் கேமராவில் பேச முடியாது, அது தப்பு. அது பேசினா நம்ம பேசுறது கடுமையான வார்த்தைகளை பேசி, கடுமையா பேசுறது அசிங்கமா பேசுறதுங்க. கடுமையான வார்த்தை வேற. இன்னைக்கு திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறவங்க சங்கின்னு சொல்றாங்க இல்லையா? 1920 திராவிட இயக்கத்தை எதிர்த்த ஈவே ராமசாமி. அப்ப அவர் தமிழ்நாட்டின் முதல் சங்கி ஈவே ராமசாமி. எத்தனை தெலுங்கு அமைச்சர்கள் இதை சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை தெலுங்கு அமைச்சர்கள்? 8 பேர் வந்துட்டாங்க. தெலுங்கு அமைச்சர்கள்லாம் இருக்கவே யாரும் சொல்லல. ஆனா ஏன் தமிழ்நாடு எனக்கு பிரியாரிட்டியில வந்து என்ன கொடுத்துருக்க? நாம் தமிழ் கட்சியில் எத்தனை தமிழர் இல்லாதவங்க இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறாங்க? எத்தனை பேர் பொறுப்பாளர்களாக இருக்காங்க, மாநில பொறுப்பாளர்களாக இருக்காங்க? இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. இருக்கலாம், ஆனால் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா தமிழ்கிட்ட தான் இருக்கணும். நம்ம ஒரு சவால் வரலாம் திமுகவுக்கு. நாளைக்கே வந்து பிரதாப் வந்து திமுக வாழ்க்கை கூட பேசிடுறேன். சரி, ஒரே ஒரு 10 தொகுதியில் பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை நிற்க சொல்லலாம், பார்க்கலாம். எதுக்கு உங்களுக்கு தான் ரிசர்வ் தொகுதியில் இருக்கலான்னு கேட்பாங்க. ரிசர்வ் தொகுதி திமுக கொடுக்கல, திரு கருணாநிதி கொடுக்கல, திரு பெரியார் கொடுக்கல. ரிசர்வ் தொகுதி வாங்கி கொடுத்ததும் புரட்சியாளர் அம்பேத்கர். திமுகவில் ஒரு எம்எல்ஏ பட்டியல் சமூகத்தில் வந்தால் அது காரணம் வந்து திமுக கிடையாது, அது காரணம் அம்பேத்கர். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் சகோதரர். இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னீங்க, கடைசியில் பார்த்தா பாரதியார் விசஸ் ஈவேரா அப்படி கொண்டு நிப்பாட்டுறீங்க. ஆமாம், என்ன பேசலாம் சொல்லுங்க. இப்போ பாரதியார் இருக்காரு. பாரதியார் சின்ன வயசுல, இப்போ எனக்கு பர்சனலாக பாரதியார் எப்படின்னா, நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வட்டார அளவில் வந்து காம்படிஷன் நடத்துவாங்க. அப்போ நான் வந்து பாரதியார் வேஷம் போட்டு போனேன். நான் அப்போ போயிட்டு இந்த கருப்புகளில் சட்டை ஒன்று போட்டுக்கிட்டு அதை டைக்கு போது இடத்துக்கு துண்டெல்லாம் ஒன்று கட்டிக்கிட்டு மீசெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு, ஆமாம், பாரதியாராக வேஷம் போட்டு போயிட்டு நான் வந்து இந்த ஓடி விளையாடு பாப்பா அப்படின்ற பாட்டெலாம் பாடினேன். எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ. ஸோ எனக்கு வந்து பாரதியார் அப்படி தான் அறிமுகமானார். அதுக்கப்புறம் நம்ம கல்லூரியெல்லாம் படிக்கும்போது தான் நமக்கு இந்த கவிதைகள், இலக்கியம் அப்போலாம் அந்த பக்கம் லைட்டாக அப்போ தான் திரும்பி, அந்த பக்கம் வண்டி அப்போ தான் திரும்பி போகுது. அப்போ நமக்கு வந்து என்னென்னா வந்து சில வரிகள் பாரதியார்கிட்ட முரண்பட்ட வரிகள்லாம் இருக்குது. ஆரிய உத்தமர் வாழும் நாடு இந்நாடு சம்திங் ஒரு வரி ஒன்று எழுதியிருப்போம். அதில் ஈனம் பறையர்கள் வாழ்ந்திருப்பார் அப்படின்ற மாதிரி எழுதுகிறப்போ என்ன இவர் வந்து இவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கவிஞராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். அதன் பிறகாக பாரதியாருடைய கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய இன உணர்வை வந்து தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கவிதைகளாக இருக்கட்டும். ரெண்டாவது, பாரதியார் அப்படின்னாலே ஒரு ஒரு புரட்சி ரெவல்யூஷனரி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த கருத்திற்குள்ள அப்புறம் தான் நம்ம போகிறோம். ஓகே, பாரதியாரை வந்து நம்ம இப்படியும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கும் சொல்கிறேன், பாரதியார்கிட்ட முரண்படக்கூடிய விஷயமும் இருக்குது, பாரதியார்கிட்ட எடுத்துக்கக்கூடிய விஷயமும் இருக்குது. நான் என்ன பார்க்குறேன்னா, பாரதியார்கிட்ட இருந்து எதை எடுத்துக்கலான்றதை நம்ம பார்க்குறது. சொல்கிறாங்கல்ல, பெரியார் வந்து தான் அவங்களாம் வந்து பெண்ணுரிமை கொடுத்தாருன்னு. அப்போ பாரதியார் என்ன பண்ணாரு? பாரதியார் என்ன எழுதியிருக்காரு? ரெண்டாவது, பெரியார் பெண்ணுரிமை வாங்கி தந்தாருன்னா ஒன்றும் வாங்கிலாம் ஒன்றும் தரல. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை அப்படின்றத புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவோட அரசு சட்டத்தை கொண்டு வரும்பொழுது வாங்கி கொடுக்குறாரு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு இருந்துச்சுன்னா பட்டாவை சேர்ந்தவங்க
அதற்கு பிறகு பட்டப்படிப்பு படிச்சவங்களுக்கு இருந்தது. வரி கட்டுறவங்க. கான்ஸ்டியூஷனுக்கு பிறகாக அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னா வயது வந்த அனைவருக்கும் அன்றைக்கு 21 இருந்துச்சு. அப்புறமா தான் 18 வந்து மாத்துறாங்க. அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து மாத்துறாங்க. ரெண்டாவது, பெண்களுக்கெல்லாம் சொத்துரிமை பெரியார் தான். அதாவது எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு கோவம்னா, எதுவுமே பண்ணாத ஒரு நபரை போயிட்டு இவர் தான் வாங்கி கொடுத்தாரு, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு சொன்னா நமக்கு வந்து கோவம் தான் வரும். ஹிந்து கோட் பில் வந்து அம்பேத்கர் கொண்டு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். சொத்துரிமைக்கு பிசி கால ரிசர்வேஷன் காரணம் பிடிச்சல அம்பேத்கர் தான். ஏன்னா நேரு கவர்மெண்ட் கிட்ட அம்பேத்கர் வாதம் பண்றாரு, எனக்கு எஸ்சி எஸ்டி மக்களோட ரிசர்வேஷன் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் எனக்கு பிசியோட ரிசர்வேஷன். ஏன்னு கேட்டா அவங்ககிட்ட நிலம் இருக்கலாம், அவங்ககிட்ட வீடு இருக்கலாம், ஆனா அவங்ககிட்ட கல்வி இல்லாம இருக்குது. ஏன்னா ஒரு தலைமுறையே நீ கல்வி இல்லாமல் வச்சிருக்கணும், எவ்வளோ ஆபத்தானது. அவன் அரசு வேலை இல்லாமல் இருக்கான், அப்போ அவனுக்கு ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியமான சொல்லிட்டு இந்து கோட் பில் கொண்டு வராரு. அதன் பிறகுதான் மண்டல் கமிஷன்லாம் வந்து அப்புறம் அதுக்குள்ள பெரியார் தான் காரணம் சொல்லுவானுங்க. ஏதாவது பெரியாரை வந்து இவனுக்கு எதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா நம்ம வார்த்தைகள் சொன்ன கொச்சையா சர்வலோக நிவாரணின்ற மாதிரி பெயர் வச்சிருக்காங்க. நம்ம பெரியாருக்கிட்ட நல்ல விஷயம் ஏதாவது இருந்தா எடுத்துங்க, நான் வேணா நல்லா சொல்ல, இருந்தா எடுத்துங்க. இல்லாததை கொண்டு போய் இல்லாததை என்ன பண்ணாரு. இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, இப்போ பிரதாப் கேமரால பேசுறான்னா இதுக்கு காரணம் பெரியார் தான். பிரதாப் மைக் எடுத்து மாட்டோம்னா அது காரணம் பெரியார் தான். இப்போ பிரதாப் வந்து சட்டக்கல்லூரி படிச்சிருக்காங்கன்னா அந்த காரணம் பெரியார் தான்னா, எனக்கும் பெரியாருக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் இன்னைக்கு ஓப்பனாக சொல்றேன் பாருங்க. இப்போ எனக்கு தமிழ்நாட்டில் வந்து உரிமைகள் வாங்கி கொடுத்த பல தமிழர் தலைவர்கள் இருக்காங்க. இந்திய அளவில் நம்ம எல்லாருக்குமே வாங்கி கொடுத்த போச்சு அம்பேத்கர் வந்து இருக்காரு. இப்போ எனக்கு ஏன் இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, பிரதாப் வந்து சீமானண்ணன் கட்சி ஆதரிக்கிறான், நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறான். ஆமா நான் ஆதரிப்பேன். ஏன் ஆதரிக்கிறேன்னா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய உறுத்தல் என்னன்னா, தமிழ்நாட்டில் இந்த ஊப்பிகள் இந்த திராவிடர்ஸ்லாம் உருட்டுனா பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் பக்கங்கள். அவர்கள் யார் தெரியுமா, எங்க தடவை பேசுவானுங்க, எங்க வந்து எஸ்சி மக்கள் அதிகமா இருக்காங்களோ அங்க வந்து பேசுவான். கார்ல் மார்க்ஸ் அங்க விட்டுருவாங்க. இல்ல அப்புறமா ஒரு கார்ல் மார்க்ஸ். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அம்பேத்கர் உலகிலே மிகப்பெரிய அறிவாளி. நிறைய படிச்சவர் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா படித்தவர்கள் என்பது வேற, அறிவாளி என்பது வேறு. இவர் அறிவாளி. இது வரைக்கும் யாரும் அவ்வளோ பேர் அறிவாளி வரல. நம்ம சொல்ல உலகம் சொல்லுது. அந்த அளவுக்கு படிச்சிருக்காரு, அவ்வளோ திறன் பெற்றிருக்காரு. ஆய்வுத்திறன் பெற்றவர். வெறுமனையா வந்து பெரியார் மாதிரி போற போக்குல அடிச்சுட்டு போல இதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு இந்த தென்னை மேல உட்காந்து பேசிட்டு போல அவர் ஆய்வு பண்ணி நிரூபிச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய அறிவாளி எத்தனை வந்து ஒரு ஸ்கூல் கூட முடிக்காத ஒரு பெரியார் கூட ஒப்பிடுறேன்னா இது கோவம் வருமா வராதா? என்ன தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவராக இருந்தார், அதை போய் ஸ்கூல் கூட முடிக்காது கடைசியாக சொல்லிட்டீங்க. நான் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பெரியார் உண்மையாக ஸ்கூல் நான் ஒரு சிறுமைப்படுத்தலையே. நான் பெரியார் என்ன வந்து நான் சிறுமையெல்லாம் படுத்தலை. நான் உண்மையை ஃபேக்டை பேசுகிறேன். அம்பேத்கர் ஒரு கற்றறிந்த அறிஞர். அவர்கிட்ட நீ வந்து ஸ்கூல் முடிக்காத பெரியார் தந்து வைக்கிறேன்னா எப்படி நியாயமாகும்? பெரியாருடைய பங்களிப்பு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, நான் வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அவர் மட்டும்தான் எதிர்த்தார் என்று சொன்னால் கோவம் வருது. வைகுண்டர் என்ன பண்ணாரு? நான் என்ன கேட்குறேன், நீங்க ஒரு மாற்றை முன்வைக்கிறீங்க. என்ன மாற்றம் முன்வைக்கிறீங்க? இப்போ கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் முடிஞ்சு போச்சா? நீங்க ஆதரித்த உங்களுடைய அரசியல் மாணவன், உங்களுடைய அரசியல் வாரிசா இருந்த அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்த அப்படின்னா சொன்னாரு, நான் வந்து பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம். இப்போ இதெல்லாம் கடவுள் நம்பிக்கையில் வருதா, இல்லை கடவுள் மறுப்பில் வருதா? எதுவுமே கிடையாது. பெரியார் உயிரோடு இருந்தப்பே அவர் யாருமே மதிக்கல. நான் சொல்லக்கூடியது அவங்க ஆட்கள், நம்ம கிடையாதுங்க. அண்ணாவும் பெரியாரும் பேசின வார்த்தைகளை நீங்களும் நானும் கேமரால பேச முடியாது. அது தப்பு. அது பேசினா இப்போ நம்ம பேசுறது கடுமையான வார்த்தைகளை பேசிக்கிட்டு கடுமையா பேசுறது, அசிங்கமா பேசுறதுங்க. கடுமையான வார்த்தை வேற. இப்போ நீ எல்லாம் இதை பேச தகுதி இருக்கான்னு கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லை. புரியுது. ரொம்ப மோசமான வார்த்தைகள் வந்து பேசியிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம வந்து பொதுவெளியில் பேசக்கூடாது. பெரியாருடைய மாணவனாக இருந்த அண்ணாவே அவர் வந்து எதிர்க்கிறாரு. சரிங்களா? அப்போ இன்றைக்கு அந்த செல்லுபடியாகாத பெரியாரத்தை இன்னைக்கு செல்லுபடியாக பண்றாங்க. இப்போ சீமானன் கிட்ட ஒன்று கேட்பாங்க இல்லையா, என்னன்னா சீமான் வந்து ஒரு காலத்தில் வந்து பெரியாருடைய மாணவன் பேசினாரு, பெரியார் தான் என்னுடைய ஆசிரியர்னு பேசினார்னா பெரியார் பேரன்னு சொல்லியிருக்காருன்னா சொல்லியிருக்கிறார் தான். அப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு என்ன நிலைப்பாடு? இன்னைக்கு இப்போ தனிப்பட்ட முறையில் பிரதாப் என்கின்ற நான் ஒன்றும் பெரிய செல்வ சீமானுடைய குடும்பத்தில் வந்தவங்க கிடையாது. நான் ஒன்றும் பெரிய ஜமீன்தார் பண்ணையாரெலாம் கிடையாது. சாதாரண ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவன் நான். இன்னைக்கு நான் வந்து MA ML முடித்து ஒரு வழக்கறிஞராக ஒரு மீடியா வச்சுருக்கோம் நம்புகிறேன். நான் அந்த மீடியா மூலமாக நம்ம பேசுகிறோன்னா
இதுக்கு ஒரு துளி கூட பெரியார் காரணம் கிடையாது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி முன்னேறி வந்திருக்காங்கன்னா அது அவர்களுடைய கல்வி, அந்த குடும்பத்துடைய உழைப்பு, இதையெல்லாம் தாண்டி நம்முடைய விடுதலைக்காக உரிமைகளுக்காக போராடி எண்ணற்ற தலைவருடைய தியாகம் இங்கே இருக்குது. அவ்வளோ பெரிய தியாகத்தை எடுத்துகிட்டு வந்து நீ பெரியார்ன்ற ஒரு பிம்பத்தில் வந்து முடிச்சிருன்னு கேட்டால் நம்ம கோவம் வருமா வராதா? நான் வந்து ஐயா ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களுடைய நிறைய புத்தகங்கள் படிக்கிறது. அதில் பார்த்தோம்னா இம்மானுவேல் சேகரன் போலவே இங்கே ஒருத்தர் இருந்தார், சென்னையில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இராணுவத்தில் பணிபுரிந்து விட்டு பின்னர் அவர் இங்கே வந்து கல்வி நிலையங்கள்லாம் அமைச்சு ஒரு சிலருக்கு கல்வி கொடுக்க முயற்சி பண்ணார், பட்டியல் சமூக மக்களுக்கு. அவர் வீட்டு ஒரு சில மாற்று சாதியினர் முற்றுகையிட்டு அவரை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அவர் தன்னுடைய துப்பாக்கியால் சுட்டார். அது பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அதற்கு பிறகு அவரை வந்து கைது பண்ணாங்க. கைது பண்ணவரை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக பணம் திரட்டினாங்க. அதுக்கு ஏதோ ஒரு இலக்கியம் கூட எழுதுனதாக சொல்கிறாங்க. இலக்கியம் எழுதி அந்த இலக்கியத்தின் வழி பணம் சேகரித்தாங்கலாம் சொல்கிறாங்க. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது பட்டியல் சமூக மக்களை முன்னேற்றுவதற்காக இந்த சென்னையில் அன்றைக்கி பறையர் ரெஜிமெண்ட்டாக இருந்து இன்றைய மெட்ராஸ் ரெஜிமெண்ட், அதில் பணிபுரிந்த பறையர்கள் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவ்வளவு பேரில் ஒருத்தருடைய பேரை நம்ம இன்றைக்கி வரைக்கும் பெருசாக கேள்விப்படுறோம். நான் சொன்னவருடைய பேர் கூட எனக்கு மறந்து வச்சுருக்கோம். நாளைக்கு முன்னாடி படித்த புத்தகம் அது, நல்ல ஒரு செய்தி அது. அந்த நபரை கூட நம்ம மறந்துட்டோம். அதே மாதிரி MC ராஜா அவர்களுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ராணுவ பள்ளியில் தான் படிச்சிருப்பாருன்னு என்னுடைய நினைவு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய வந்து யாருன்னா எனக்கு தெரிஞ்சு மிலிட்ரிலேருந்து வந்து துப்பாக்கியை சுட்டவர், குறிப்பாக அந்த உப்பு குண்டுலாம் போட்டு சுட்டவர் சொல்லிட்டு அங்கம்பாக்கும் குப்புசாமின்னு அவருடைய பேர். நீங்கள் அவரை தான் சொல்கிறீங்கன்னு தெரில எனக்கு. அவர் வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அங்கம்பாக்கம் ஒரு ஊர் இருக்குது, வாலாஜாபாத் பக்கத்தில். என்னுடைய நண்பருடைய ஊர் தான் அங்கம்பாக்கம். அந்த அங்கம்பாக்கத்தை சார்ந்தவர் தான் குப்புசாமின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட என்னோட நண்பர் சரண்ராஜ் வழக்கறிஞர் தான் அவர். அவருடைய ஒரு மூதாதையர் அவர் வந்து மிலிட்ரியிலேருந்து வந்தவர், ஒரு பட்டியல் சமூகம். அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளுக்கு எதிராக போராடினாரு, துப்பாக்கி எடுத்து சுட்டார். அவர் நீங்க சொல்லக்கூடிய நபர் அவரை தான் இருப்பார். நம்ம ஆதிக்க சாதிகள் தாக்கம் வந்ததுனால ஆமா அதுதான் சொல்றேன், அதுக்காக தான் சுட்டாங்க, வேறு சண்டை வரல. ஸோ அதை தான் ஸ்டாலின் ராஜாங்கம் எழுதியிருக்காரு, நம்புறேன் நான். ஏன்னா நானுமே அதை பார்த்துருக்கேன், அதான் நம்புறேன் நான். இப்போ நீங்க சொன்ன விஷயத்துக்கு வரேன் நான். இப்போ இவ்வளோ பட்டியல் சமூக தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு பட்டியல் சமூக மக்கள் வந்து பொதுப்பாதையிலேருந்து போறாங்க அப்படின்னா தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அதற்காக அன்றைக்கு இருந்த சென்னை மாகாண சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து பேசியவர், மேலவையில் வந்து பேசியவர். அதே போல இடஒதுக்கீடு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பாகவே இடஒதுக்கீடு குறித்து பேசியவர் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். பல விஷயங்கள் நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பண்ணிக்கூடிய திட்டங்கள் எல்லாமே அவர்கிட்ட எடுத்தது. நான் சொல்லக்கூடிய சத்துருவ திட்டம் முதற்கொண்டு பொதுக்கிணறு முதற்கொண்டு எல்லாமே அவ்வளோ டிராஃப்ட் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணுவார். அதே போல் MC ராஜா அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பெரியார் சொல்லிட்டு பெருமை பேசிக்கிறாங்கல்ல, அந்த பெரியார் என்ற பட்டம் கொடுத்தது அன்னைக்கு மீனாம்பாள். அவங்களுக்கு தெரியாது இவங்க இது மாதிரிலாம் மாறிடுவாங்கன்னு தெரியாது. அன்னைக்கு நம்பினாங்க, அவருக்கு வந்து பெரியார் என்ற பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு பெண்களை உயர்த்தினதே பெரியார் தான் அப்படின்னு, பெண்களை வந்து உயர்த்தினதே பெரியார் அப்படின்னு நீங்க சொன்னா, ஐயா கருணாநிதியுடைய அமைச்சரவையில் வந்து சத்தியவாணி முத்து அமைச்சராக இருந்தாங்க. அவங்க ஒரு பட்டியல் சமூகம். ஈவன் கருணாநிதி அவர்களுக்கு சீனியர் அவங்க. ஏன் அந்த திமுக திராவிட கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டாங்க? ஏனென்று சொன்னால் கருணாநிதி அவர்கள் தனக்கு போட்டியாக யார் வந்தாலுமே அவங்க வளரவிடாமல் பார்த்துப்பார். எம்ஜிஆர்ன்ற ஒரு நபருக்கு அன்னைக்கே ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருந்தா அப்படி ஒருத்தர் முதலமைச்சரவே ஆயிருக்க மாட்டார். அப்படி ஒரு கட்சியே வந்துருக்காது, பெரிய வந்தே இருக்காது. இவங்க எதிர்த்து எல்லாரும் பெரியலாக்கி விட்டாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு அண்ணன் சீமானை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டினுடைய அரியாசனத்தை ஓரளவு கையில் கொடுக்க போறாங்க. இதுதான் நடக்க போகுது பாருங்க. நீங்க பாரதியாரை பத்தி நான் சொன்னோம் இல்லையா, பாரதியாரை வந்து இவங்க வந்து எதிர்க்கிறாங்க, கடுமையா பேசுறாங்க. பாரதியார் பிறந்தது 1881 நினைவு. ஈவே ராமசாமி பிறந்தது 1879. அதாவது பாரதியாரை விட ஈவே ராமசாமி ஒரு 2-3 வயது மூத்தவர் தான். ஆனால் பாரதி 1921 இறந்துட்டார். ஈவே ராமசாமி 1973 தான் இருக்கிறார். வயசு கிட்டத்தட்ட 90. சரி, ஏன் நீங்க ஈவே ராமசாமி சொல்றேன்? நான் கேட்கணும் உங்களை, என்ன காரணம் முடிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருமே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 1921 இறந்த ஒருத்தர், 1973 இறந்த ஒருத்தர். பாரதிக்கு வயது குறைவு, மரணித்ததும் சீக்கிரமே மரணிச்சார். 38 வயசுக்குள்ளலாம் ஈவேரா வந்து 96 வயசு வரைக்கும் இருந்தார். இப்போ அவருடைய வளர்ச்சி, ஈவேராவுடைய வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வியாபாரிகள் சங்கத்தில் தலைவராக இருந்து அதற்கு பிறகு சேர்மன் ஆகி அதற்கு பிறகு காங்கிரஸ்குள்ள ராஜாஜியின் அழைப்பின் பேரில் வந்தவர். இவ்வளோ பண்ணி 6 வருஷம் காங்கிரஸில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் விட்டு வெளியேறினார். இதுக்கப்புறமா காங்கிரஸ் விட்டு வெளியேறினதுக்கப்புறமா ஒரு பண்ணது பூரா பாருங்க எல்லாம் தமிழ் விரோத செயல். நான் ஏன் கூப்பிட்றேன்னு கேட்டீங்கன்னா,
தமிழர் என்று பேசுவோர் பித்தலாட்ட கருங்காலிகள். 1947 டிசம்பர் 13 அன்றைக்கு அவருடைய விடுதலை இதழ் எழுதுற முதல் பக்கத்துல வர செய்தி. தமிழ், தமிழர், தமிழ் அரசு, தமிழர் நாடு என்று பேசுவோர் பித்தலாட்ட கருங்காலிகள். அதனாலதான் என் சேனலுக்கு நான் தமிழரசுன்னு பேர் வச்சேன். பெரியார் எதிர்ப்பு வச்சிருக்கீங்களா? தமிழரசு கழகம், மாப்போசியருடைய தமிழரசு கழகத்தை தான் அவர் தமிழ், தமிழர், தமிழ் அரசு அப்படின்னு வார்த்தையை மென்ஷன் பண்ணி போட்டார். நான் அது ரைட்டு, நீ யாரை தான் சொல்றேன்னு பார்த்துருவேன். அவனை அந்த வார்த்தைகளுக்கு மன்னிக்கணும். இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நபராக தான் அவர் இருந்தார். இதை விட மோசமான வார்த்தைகள்ல பேசியிருக்காரு. அப்போ அதெல்லாம் நம்ம கேட்கும்போது தமிழர் என்று பேசுவோர் பித்தலாட்ட கருங்காலிகள் நீ பேசுறதில்ல. உன்னுடைய தாய்மொழியான தெலுங்கு, அந்த மொழி பேசக்கூடிய ஆந்திரா. ஏங்க அன்னைக்கு சென்னை மாநிலம் பெரியார் வந்து ஒரு கன்னடரா தெலுங்கு அவர் அப்படி சொல்லிக்கிட்டார். ஆனா அவர் உண்மையாவே ஒரு தெலுங்கர் தான். நான் என்ன கேட்கிறேன்னா, அன்றைக்கு சென்னை மாகாணம் இருந்துச்சு இல்லையா, சென்னை மாகாணத்துல 2 மொழி பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மை. 1,79,00,000 மக்கள் தொகை கொண்ட தமிழர்கள், 1,39,00,000 மக்கள் தொகை கொண்ட தெலுங்கர்கள். இவங்க 2 பேர் தான் பெரும்பான்மை. கன்னடர்கள் ஒரு 30 லட்சம் பேர், மலையாளிகள் ஒரு 10 லட்சம் பேர், இந்த லெவலில் தான் இருப்பாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்ன, 2 மக்கள் பெரும்பான்மை. முதல்ல ஒரு ஆட்சி அமையுது, யாருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்? முதல் பெரும்பான்மை தமிழர்கள், 2வது பெரும்பான்மை தெலுங்கர்கள். யாருக்கு கொடுக்கணும்? தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் தெலுங்குகள் தான் வந்தாங்கன்ட்டு தெரியும். தெலுங்குகள் கொடுத்தாங்க, ஒரு அமைச்சர் கூட தமிழர்களுக்கு கொடுக்கலையே. முதல்ல பொப்பிலி ராஜா முதலமைச்சர், ஆமா, கேவி ரெட்டி நாயுடு இதுக்கு 2வது அமைச்சர், 3வதாக இன்னொரு தெலுங்கர் ஏபி பத்ரோன்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் ஆக்குறாங்க. ஏன் ஒரு தமிழர் கூட கொடுக்கல? இதுக்கான பெரியார் தானா? அவர் தான் பார்க்கணும். அன்றைக்கு நீதி கட்சியில வந்து இப்படி பண்ணுச்சு. அவர் இப்படி பண்ணும்போது, நீதி கட்சி இப்படி செய்யும்போது இவர் காங்கிரஸ்ல இருந்து பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், அந்த பார்ப்பனர் அல்லாதாரை பார்ப்பனரிடமிருந்து பிரிக்க பார்க்குது, ஒற்றுமையா குலைக்கிறாங்க. ஸோ நாங்கள் பார்ப்பனர் இல்லாதார் இயக்கத்துக்கு எதிராக நாங்கள் வந்து இயக்கம் நடத்தணும்னு சொல்லி காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய பார்ப்பனர் இல்லாதார்கள் இருந்தாங்கல்ல, அவங்களோட ஒரு இயக்கம் நடத்தினார். திருவிக வரதராஜல் நாயுடு, ஈவே ராமசாமி. இன்னைக்கு திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறவங்களாம் சங்கின்னு சொல்றாங்க இல்லையா, 1920 திராவிட இயக்கத்தை எதிர்த்த ஈவே ராமசாமி. தமிழ்நாட்டின் முதல் சங்கி ஈவே ராமசாமி தான். அதுக்கு பிறகு அவர் அந்த காஞ்சிபுரம் மாநாட்டில் வெளியே வந்துட்டார், திருவிகாவோட முரண்பட்டு வெளியே வந்துட்டார். வந்த பிறகு பார்ப்பனர்களை எதிர்ப்பது லட்சியம். 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டம், தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் பிறகு, தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் பிறந்த பிறகு அது வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அதிகமாக ஒழிக்கப்பட்டது அந்த முழக்கம் தான். 38 செப்டம்பர்ல 1938 செப்டம்பர்ல சென்னை கடற்கரையில் மக்கள் கூடுறாங்க. கூடிய பிறகு மறைமலை அடிகள், தமிழ்கடல் மறைமலை அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார், இன்னொரு பாரதியார், 2 பேரும் சேர்ந்து தான் பாரதியார் பட்டம் வாங்கினாங்க. ஒருவர் சுப்பிரமணிய பாரதியார், இன்னொரு சோமசுந்தர பாரதியார். அந்த சோமசுந்தர பாரதியார், மறைமலை அடிகள், ஈவே ராமசாமி 3 பேரும் சேர்ந்து அந்த கூட்டத்தில் பேசும்போது தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை வச்சு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள மாத்தினவர் இவர், திராவிட நாடு திராவிடருக்கு மாத்துறாரு. ஏன் நம்ம தமிழன் வரமாட்டோம் சொல்லிட்டா, அதுக்கு மாத்துறதுக்கு, அதாவது அவர் கட்சி கூட்டத்தில் போடப்பட்ட தீர்மானம் அல்ல அது, அவருடைய கட்சி கூட்டத்தில் போடப்பட்டது, அது தமிழர்கள் கூட்டத்தில் போடப்பட்ட தீர்மானம். அவருடைய கட்சி கூட்டத்தில் மாத்திட்டு சொல்றாரு, நான் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் திராவிட நாடு திராவிடருக்கு என்ற பொருளோடு தான். அப்போ இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொன்னதும் அந்த அர்த்தத்தில் கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொன்னது 39 1911, அதாவது நீங்கள் சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 29 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் మన భాష ఆంధ్ర భాష, మన దేశం ఆంధ్ర దేశம் ஆந்திரர்கள் பேச ஆரம்பிச்சாங்க 1910. அன்னைக்கு ஈரோடு வியாபாரிகள் சங்கத்தில் இருந்த நீங்க பேசியிருக்கலாம். 1920 காங்கிரஸ் மாநாட்டில் பெரிய பிரச்சனையாகுது, மொழிவாரி காங்கிரஸ் பிரிச்சு கொடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு ஆந்திர பிராமணர்கள் சண்டை போடுறாங்க. அதன் பேரில் தான் மொழிவாரி காங்கிரஸ் பிரிக்கப்படுது. அந்த மொழிவாரி காங்கிரஸ், தமிழ்நாடு மொழிவாரி காங்கிரஸ் உடைய தலைவராக இருந்தவர் ஈவே ராமசாமி. அவர் ஏன் சொல்லலை, நீங்க வந்து இப்படி பண்ணது தப்பு, இது ஒரு இனவெறி, இது ஒரு ஆந்திர வெறின்னு பேசியிருக்கலாம்ல, ஏன் கண்டிக்கல? நீங்க மன பாஷா திராவிட பாஷா, மன தேசா திராவிட தேசான்னு பேசுகிறீங்கன்னு அன்றைக்கெல்லாம் வாய் திறந்து பேசாத இந்த ஈவே ராமசாமி, அன்றைக்கு சென்னை மாகாணத்துல தெலுங்கு பேசக்கூடிய மாவட்டங்கள் தனியா ஒரு ஆந்திரா கேட்டாங்க. அதுதான் அதோடைய அர்த்தம். நீங்க தனியா ஆந்திரா கேட்கக்கூடாது, ஒரு தப்பு. மொழியின் பேர் எவனாவது மாநிலம் கேட்பானான்னு கேட்டுருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு அவர் கேட்கல. தமிழர்கள் தனி மாநிலம் கேட்கும்போது மொழி பேர்ல எவனாவது மாநிலம் கேட்பானா? ஜாதி பேர்ல கேட்கலாம், இல்ல மதத்து பேர்ல கூட கேட்கலாம், மொழி பேர்ல எவனாவது கேட்பானா அப்படிங்கிறது. இதெல்லாம் அவர் பேசிய கருத்துக்கள், அவருடைய குடியரசு இதெல்லாம் விடுதலை இதெல்லாம் எழுதின கருத்து. இப்போ இதெல்லாம் படிக்கிற ஒரு தமிழனுக்கு என்ன தோணும்? தமிழன்னு பேசினா பித்தலாட்ட கருங்காலிங்கிற, திராவிடன் தான் உயர்வுங்கிற,
அப்போ நமக்கு கேள்வி வருமா இல்லையா? நீ என்ன கேட்குறேன்னா திராவிடம் தான் உயர்வு, திராவிடம் எங்கே இருக்குது திராவிடம்? இப்போ எனக்குமே என்னன்னா ரொம்ப நாளாக வந்து திராவிடம் அப்படின்னா என்ன, திராவிடத்தோட ஐடியாலஜின்னு சொல்லிட்டா கூட ஏற்றுப்பேன். ஏன்னா அதுக்கு நீங்கள் ஒரு கதை கட்டுறீங்க, பார்ப்பனர் எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, இதெல்லாம் எதிர்த்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா கமலஹாசன் உள்ள கூட்டின்னு வந்துடுவீங்க, சரிங்களா? அதெல்லாம் ஒரு கதை கட்டுறாங்க. ஆனால் திராவிட இனம் அப்படின்னு சொல்லும் போது எரிச்சல் ஆகுது. எப்படி திராவிட இனமாக இருக்கும்? திராவிடத்திற்கு எதிராக பண்பாடு இருக்கா, இல்லை ஏதாவது கூறுகள் இருக்கா? இப்போது உலக அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனிதர்களுடைய முகங்கள் வைத்து பிரிப்பார்கள். ஒன்று இந்த ஐரோப்பியர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு முக அமைப்பை வந்து வச்சு பிரிப்பாங்க. இன்னொன்று நம்ம இந்தியர்கள்லாம் இருக்கக்கூடிய நம்முடைய முக அமைப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைனாக்காரன்லாம் இருக்காங்க தெரியுமா? நம்ம அசாம், நேபாளிஸ், சைனா இவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. மங்கோலிய முகம் அப்படின்னு சொல்லி, நம்ம மங்கோலிய முகமா இல்லை அவங்க மங்கோலிய முகமா? அவங்க மங்கோலிய முகம், நமக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக வேணா வைக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி இருக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளாம் ஆஃப்ரிக்கன்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி கூட வைக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து இன ரீதியாக அப்படிதான் பிரிக்க முடியும். நீங்கள் மொழி ரீதியாக இனத்தை வந்து மென்ஷன் பண்ணோம்னா நீங்கள் நம்ம என்ன பேசுகிறோமோ தாய்மொழியின் அடிப்படையில் நம்ம இனத்தை வந்து சொல்ல முடியும். அதாவது மரபணு, நான் சொல்லக்கூடியது மரபணு. நீங்கள் சொல்கிறது வந்து உடலியல் வகை, மரபணு. அதன் பிறகு நம்ம இன ரீதியாக தமிழர்கள் தான். இப்போது நீ யாருன்னு கேட்டால், இப்போ பிரதாப் எந்த இனம்னு கேட்டால் என் ஜாதி எனக்கு வந்து அடையாளமாகாது. அது வந்து ஒரு போலியான ஒரு பொய்மைவாதம். அதை தூக்கி நம்ம கொண்டாட முடியாது. மதம் என்பது மாறுதலுக்குரியது. நீ நான் கிறிஸ்தவம், நாளைக்கு முஸ்லீமோ மாறலாம், நான் இந்துவோ மாறலாம், என்னோட மாறலாம். ஆனால் பிரதாப் என்கின்ற தமிழன் ஒரு நாள் தெலுங்கனா மாற முடியாது, ஒரு நாள் கன்னடனா மாற முடியாது. நான் தமிழனா மட்டுமே தான் இருக்க முடியும். அதே போலதான் ஒரு தெலுங்கனோ ஒரு கன்னடனோ தமிழனா மாற முடியாது. அப்போ இவங்களுக்கு என்ன டிஸ்டர்ப்? நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம இங்கே வந்து ரூல் பண்ண முடியாது. ஏன் நீங்கள் பழைய காலத்துக்கு போயிட்டீங்க. அன்னைக்கு எத்தனை தெலுங்கு அமைச்சர்கள், இன்னைக்கு எத்தனை தெலுங்கு அமைச்சர்கள்? இதை சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை தெலுங்கு அமைச்சர்கள் இருக்காங்க? தெலுங்கு அமைச்சர்கள்லாம் இருக்கவே இருக்காதான் சொல்லல. ஆனால் ஏன் தமிழ்நாடு எனக்கு ப்ரியாரிட்டியில் வந்து என்ன கொடுத்துருக்க? ஸ்டாலின் அவர்கள் தெலுங்கர்களா தமிழர்களா 2 பேர் நீங்கள் பண்ணீங்க, இப்போதைக்கு அதுக்குள்ளே வரல. ஆனால் அந்த ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடியது யார்? திராவிட மாடல் முதல்வர் திராவிடர்களுக்கு தான் கொடுத்துருக்காரு அமைச்சரவை, தமிழர்களுக்கு கொடுக்கல. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் யாரு? பொதுப்பணித்துறை அமைச்சர் யார்? இவங்கெல்லாம் யார்? ஒரு முறை வந்து ஏவாவில் பேசுறாரு ராமதாஸ் அவர்களை எதிர்த்து, நீ யாரு உன் நாடுன்னு சொல்ற, அங்க போ. அதிர்ச்சி ஆயிடுச்சு. யோ என்னையா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, கடைசியில ஏன் தாத்தா நாயக்கர் இதெல்லாம் பண்ணாங்க. தமிழ்நாடு முழுக்க பெரும்பான்மை சமூகம் வன்னியர் சமுதாயம், தமிழ் சமுதாயம். அந்த சமுதாயத்தை பார்த்தே நீ யாரு, உனக்குட்டா இங்க வேலைன்னு கேட்கிறாரு. இது எவ்வளவு ஒரு மோசடித்தனம் பாருங்குது. அப்போ தமிழர்கள் இன்றைக்கு அதிகாரமிக்கவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தெலுங்கர்களோ கன்னடர்களோ வாழலாம், வசிக்கலாம், நீ அரசியலில் கூட பங்கேடு, உரிய பிரதிநிதித்துவம் பெற்றுக்கொள்ளுங்க. உரிய பிரதிநிதித்துவம். நாம் தமிழ் கட்சியில் எத்தனை தமிழர் இல்லாதவங்க இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறாங்க? எத்தனை பேர் பொறுப்பாளர்களாக இருக்காங்க, மாநில பொறுப்பாளர்களாக இருக்காங்க? இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே, இருக்கலாம். ஆனால் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கணும்னா தமிழ்கிட்ட தான் இருக்கணும். இது இனவாதம் கிடையாது, உலகம் முழுக்க இதுதான். இப்போ நான் இருக்கிறேன், நான் போயிட்டு இப்போ அமெரிக்காவோட பிரதமர் ஆகிட்டேன், நான் போயிட்டு அதிபர் ஆகிட்டேன், நான் ஏற்றுப்பானுங்களா? அந்த ஊரில் நீங்கள் பிறந்திருக்கணுன்ற வரைக்கும் அந்த ஊரில் பிறந்திருக்கணும். இங்கே அப்படிலாம் கிடையாது. அம்மையார் சோனியா காந்தி நம்ம ஏற்றுக்கணும், நம்ம பிற்காலங்கள்லாம் போக வேணாம். ஆனால் இன்னைக்கு தமிழ் சமுதாயத்தில் தமிழர்கள்லாம் இந்த அண்ணன் சீமான் சொல்கிறார் இல்லையா, இந்த திராவிடம் இப்போ தான் ஒரு நேரடியான எதிரியை சந்திக்குதுன்னு தான் உண்மை. இது வரைக்கும் இந்த திராவிடமோ பெரியாரிஸ்டுகளோ அண்ணன் சீமான் போன்ற ஒரு தத்துவார்த்தை எதிரியை சந்திச்சிருக்க மாட்டாங்க. நம்ம பேசின விஷயத்திலேயே அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசும்போது தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, ஆனால் பாரதி வைத்து விட்டார். அண்ணா வைப்பதற்கு முன்பே பாரதி வைத்தார். ஆமாம், இதை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்கு போராடினாங்க, அப்புறம் எதுக்கு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாநிலம் பிரிக்கப்படுவதற்கான கருத்தாக்கம் கூட எனக்கு தோன்றல. தமிழ்நாடுன்னு ஒரு நாட்டை, ஒரு மாநிலத்தை நாம் இந்த சென்னை மாநிலத்திலேருந்து பிரித்து தனி நிர்வாக பகுதியாக மாற்றணும் அப்படின்ற கருத்தாக்கம் அன்றைக்கு தோன்றவே இல்லை. 1908. அதாவது அண்ணா திராவிட நாடு கேட்டார், போயிட்டு கப்புச்சு மிரட்டு திராவிட நாடு ஆனா எந்த நாடு வேற கிளம்பி வந்துட்டாரு, சட்டம் வந்துருச்சு சரிங்களா? அதனால வந்து அது கிளம்பி வந்துட்டாரு. இவங்க தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேர் வச்சாரு சொல்றதே ஒரு என்ன சொல்றது, நமக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னடா இது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைப்பீங்க? 1957 ராமநாதங்களில் தீர்மானம் கொண்டு வராரு சட்டமன்றத்துல. தீர்மானத்தை கொண்டு வந்து இவங்க திராவிட நாடு கட்டிட்டு இருக்காங்க. உள்ள தமிழ்நாடுன்னு பேர் வைக்க சொல்ற, வெளியே திராவிட நாடு கேட்குறேன். என்னையா கான்செப்ட்? அது பெரிய மக்களுக்கு ஒரு குழப்பம். அவங்க வந்து ஒரு கவர்ச்சிவாதத்தில் ஆட்சி பிடிச்சவங்க தான் திமுக நான் சொல்லுவேன். அவங்க வந்து உண்மையான மக்கள் நலன்களில் ஆட்சி பிடிச்சி, அதாவது மொழிக்காக இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு பேர் கூட யாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஆமாம்,
மொழிப்போர் தியாகிகள் சொல்கிறோமே, நமக்கு தெரியுமா லைனாக தெரியுமா? எனக்கே கன்ஃபியூசன் அடிக்கடிக்கு. இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கணும்னு சொல்லிட்டு உயிர் நிறுத்தார் இல்லையா, அவரோட பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டு தந்தை யாரு? திரு கருணாநிதி. தமிழ்நாட்டின் தந்தை இன்னொருத்தர் யாரு? திரு பெரியார். இதுதான் சொல்லிட்டு தமிழ்நாட்டு சிற்பி, நவீன மாடல் என்னது, நவீன தந்தையோ சந்தையோ ஏதோ சொல்றாங்க. நவீன தமிழகத்தின் ஆக்சுவலி தமிழ்நாட்டின் தந்தை பெரியாரா, நவீன தமிழ்நாட்டின் தந்தை கருணாநிதி வரலாம். ஆனா இன்னைக்கு யார் தந்தை? அப்பா ஸ்டாலின். சரிங்களா? எவ்வளோ பாருங்க. அப்போ தமிழ்நாடுன்றது ஒரு காலத்துல வந்து இந்த திராவிடமா இருந்துச்சு, இவங்க ஆட்சி நடத்தும் பொழுது. இன்னைக்கு அந்த திராவிடம் சுருங்கி திமுகவா மாறி, அந்த திமுக சுருங்கி இன்னைக்கு எண்மநிலையா மாறிச்சு. எப்படி சுருங்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடே பாருங்களா, ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு அடிமை மாதிரி ஆகிட்டாங்க. அந்த மனநிலை இருக்குல்ல, ஒருத்தர் பேசுறார் இல்லையா, ஐயா இன்ப நிதியை நான் முதலமைச்சராக பார்க்க மாட்டேன்னா, எனக்கு உள்ளபடி அவங்கள பார்க்கும் பொழுது ஏங்க அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவர் பேசுறாரு அந்த மாதிரி. அப்போ உனக்கு ஓட்டு போட்டாங்களா அவனா நினைப்பான், என்னடா நம்ம இந்த ஆள் நமக்காக பேசுறாருன்னு ஓட்டு போட்டா அங்கே போயிட்டு இன்ப நிதி வாழ்க உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு ஒரு அடிமை கூட்டத்திற்கு போயிட்டு வேலை செய்கிறாரு. எனக்கு உண்மையாகவே திமுகவுக்காக நீங்கள் பேசுகிறாங்களே, இப்போ உன் வயசுல எங்கள் வயசுலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் பேச்சாளர்கள் சொல்லிட்டு பேசுவாங்க, இன்ப நிதி யார் தெரியுமா, உதயநிதி யார் தெரியுமா, சனாதனத்தை வேருக்கு வந்த போர்வாள் உதயநிதிவானுங்க. சனாதனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அவர் பேச சொல்லுங்க. ஏங்க அவருக்கு அதுக்காக இந்தியா ஃபுல்லாகவே கேஸ் வாங்கினாருங்க. என்ன கேஸ் வாங்கினாரு? டெங்கு போல நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. வேற அவருக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து வராது, தெரியாதுதான் அவருக்கு. நெஞ்சுக்கு நிதி படத்துல ஒரு நடிச்சிருந்தார் இல்லையா, அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இன்னைக்கு எத்தனை மாவட்டங்கள்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை இடங்கள்ல தீண்டாமையும் சாதி கொடுமையும் இருக்கு. மதுரை தான் மோசமான இடம் சொல்றாங்க. மதுரையில் அவ்வளவு தீண்டாமை கொடுமைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு தடவை நீங்க உங்களுடைய தளபதி எம்எல்ஏ தளபதி அவர்களையும் அமைச்சர் பிடிஆரையும் மூர்த்தியும் கூப்பிட்டு மதுரைக்குள்ள போய் எத்தனை இடங்களுக்கு போய் மதுரை மிகப்பெரிய சாதி வெறி தூண்டி விடுறாங்க. அதுக்கு உறுதுணையா வந்து மூர்த்தி இருக்காருன்றது விசிகா கட்சியினர் சொல்றாங்க, நம்ம சொல்ல. விசிகா கட்சியோட நிர்வாகிகள் கூட்டத்தில் தானே இருக்காங்க. இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணமே இந்த அமைச்சர் மூர்த்தி தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உண்மையில பெரியாருக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டியவர் பாரதியார் கிடையாது, பெரியாருக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டிய கருணாநிதி அவர்கள் தான். இவர் சொன்னதெல்லாம் அவர் செஞ்சாரா இல்லையா, அப்படிதான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சமத்துவ பெரியார்னு சொல்றீங்க, சமத்துவ பெரியார் சரி, சாதிவெறி கருணாநிதினு போடுங்க, போட்டு அது என்னன்னு பாருங்க. வன்னியர் சார் என்ன சொன்னாரு, பொது தொகுதி கேட்டா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா சொல்லவே இல்லைன்றாரு தெரியுமா? யாரு? அண்ணன் வன்னியர் சார் மறுத்துட்டாருங்க, இல்லவே இல்லை, நான் சொல்லவே இல்லை. நியூஸ் 7ல நெறியாளர் சொல்றாங்க, வன்னியரசு நீங்க பேசுறத நாங்க ரெக்கார்ட் பண்ற வன்னியரசு உண்மையா சொன்னாங்களே, சத்தியமா சொன்னாரு அவருங்க. இப்படி சொல்ற வன்னியரசு யார் சொன்னா நல்லா இருக்கு, யார் சொன்னா நல்லா இருக்கு சொன்னா யாரு? கருணாநிதி தான் சொன்னாரு, ஐயா கலைஞர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நிறைய விட்டு கொடுக்குறாங்க. எங்களுக்கு பொது தொகுதி கொடுத்தாங்க அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப நம்முடைய கேள்வி அதாவது பொது தொகுதி கொடுத்தாங்க, அதாவது திமுக நீங்க என்னன்னா எல்லா கட்சிகளுமே குறைவான சீட்ல இருந்து அதிகமா போவாங்க. இதுதான் வந்து உலக நியதி. கம்மியா வாங்கிட்டு அதிகமா போவோம். விசிகா 10 தொகுதி 12 தொகுதியெல்லாம் வாங்கிட்டு 6 தொகுதி வாங்குறாங்க. இப்போ இந்த 6 தொகுதியை குறைக்கலாமான்னு சொல்லிட்டு திமுக பேசிட்டு இருக்கான். ஆனால் இவங்க 2 இடத்துல சீட் கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுக கூட்டணியில் திமுகவுக்கு பிறகு மக்கள் செல்வாக்குள்ள கட்சி விசிகா தான். காங்கிரஸ்ல எங்க ஊர்ல யாரும் இல்லை, உங்க ஊர்ல இருக்கிறாங்க எனக்கு தெரியல, எங்க ஊர்ல யாரும் இல்லை. சரிங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் நம்ம சொல்ல தேவையில்லை, கூட்டம் கிடையாது. அப்போ இவங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனால் திருமாவோடைய உடைப்பை சுரண்டிக்கிறாங்க. சுரண்டிக்கிட்டு பொது தொகுதி கேட்டால் நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இது அயோக்கியத்தனங்க, இது ஒரு அரசியல் தீண்டாமை. திமுக செய்வது அரசியல் தீண்டாமை. இப்போ நீங்கள் மதுரை சொன்னீங்க இல்லையா, நான் ஒரு நீங்கள் லாயர் தானே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருவர் நீதிமன்றத்தில் சென்று ஒரு போராட்டம் ஒரு பேரணி நடத்துவதற்கு அனுமதி வாங்கிட்டாங்க. வாங்கியதற்கு பிறகு அவங்க அந்த பேரணி நடத்துனதுக்காக வழக்கு போட முடியுமா? போட முடியாது. போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு போட முடியும்னா, ஒரு போட்டா அதுல ஏறி வந்து தப்பா பேசிட்டாங்க, அந்த பொருளுங்களை உடைச்சிட்டாங்க, அப்படிதான் போட முடியும். அப்படிதான் போட முடியும். அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தினா எப்படி போடுவீங்க? எஸ், இதை கூட பரவாயில்ல. கூட்டில் இருக்கிற விசிகா மதுரையில் பேரணி நடத்த போற ஒரு இது அனுமதி தக்க பேரணி தான் சொல்லுவாங்க. நீங்க மோட்டார் சைக்கிள் சொல்றீங்களா? புல்லட் பேரணி. அண்ணன் சங்கத்தமிழ் ஒவ்வொரு தடவையும் ட்விட்டர்ல போட்டு கதறாரு, எங்க மேல வழக்கு போட்டீங்க சிந்தனை அண்ணன் மேல. ஆமா, அவரு தான் தலைமை தாங்கி இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அப்ப நமக்கு என்னன்னா, புல்லட் கண்டுபிடிச்சோன்னு தெரியாது, ஆதிக்க சாதிக்கு தான் போய் நிக்க போகுது. அதிக சாதியுடைய அடையாளமா புல்லட் வந்து ஓட்டுறவனுக்கான அடையாளம்.
மாமன்னன் படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோலில் இருந்து அந்த ஃபகத் பாசிலே கொண்டாடினவங்க இந்த ஆளுங்க. ஆமாம், அதாவது நம்ம என்னதான் தமிழர்கள் நமக்கு பெருமை இருக்குது குணம் இருக்குன்னு பேசினாலுமே தமிழர்களுக்குள்ள சாதியும் வேறுபட்டு இருக்கு. அதை திராவிடம் அழகாக பாதுகாத்துட்டு இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிட்டோம். ஏன்னா ஜாதியை ஒழிக்காமல் வரைக்கும் பாதுகாக்கிற திமுக தாங்க. திமுகவில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தொகுதின்னு வச்சுங்களேன், தூத்துக்குடி தொகுதியில் நீங்கள் சீட்டு கேட்குறீங்கன்னா முதல் கேள்வி உங்கள்கிட்ட பணங்குதோ பணம் இல்லை அப்படி வச்சு அந்த சாதியில் உங்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்குதா, அந்த ஜாதிக்காக அதிகமாகறானா, இப்படி ஜாதி பார்த்து வேட்பாளர் நிற்க வைக்கக்கூடிய திராவிட திமுக ஜாதியை ஒழிக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ பேர் அயோக்கியத்தனம் இது, எவ்வளோ மோசமானது இது. நம்ம ஒரு சவால் வரலாம் திமுகவுக்கு. நாளைக்கே வந்து பிரதாப் வந்து திமுக வாழ்க்கை கூட பேசிடுறேன். சரி, ஒரே ஒரு 10 தொகுதியில் பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தில் நிற்கவே சொல்லலாம், பார்க்கலாம். எதுக்கு உங்களுக்கு ரிசர்வ் தொகுதியில் இருக்கலான்னு கேட்பாங்க. ரிசர்வ் தொகுதி திமுக கொடுக்கல, திரு கருணாநிதி கொடுக்கல, திரு பெரியார் கொடுக்கல. ரிசர்வ் தொகுதியை வாங்கி கொடுத்தது புரட்சியாளர் அம்பேத்கர். சரிங்களா? அதனால திமுகவில் ஒரு எம்எல்ஏ பட்டியல் சமூகத்திலிருந்து வந்தால் அது காரணம் வந்து திமுக கிடையாது, அது காரணம் அம்பேத்கர். ஆனால் அந்த நன்றி உணர்வே இல்லாமல் அண்ணன் ஆராசா ஒரு முறை என்ன சொன்னார்னா, நான் வந்து ரிசர்வ் தொகுதி எம்பி, ஆனால் நான் ஒரு பிரச்சனை என் தொகுதின்னு சொன்னால் நான் போய் என் மக்களுக்காக பேச முடியாதுங்க, நான் திமுகக்காரன், நான் நடுவில் தான் போய் நிற்பேன்றார். ஐயா, நீங்கள் நடுவில் நிற்கிறது நீ பொது தொகுதி நின்று வரல, இந்த மக்களுக்காக நீங்கள் பேசுவீங்க, இந்த மக்களுக்காக நீங்கள் நிற்கணும்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டிருக்கான். அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து முட்டாளு, உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி வாங்கி கொடுத்தவங்களாம் முட்டாள்னா எப்படி? அது இல்லை, முதல்ல நம்ம அவங்க விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். பொது தொகுதினா எல்லாரும் நிற்கிறதுக்கான தொகுதி, அதில் ஏன் பட்டியல் சமூகத்தை கழிச்சுட்டு மற்றவங்க எல்லாரும்ன்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கிடது. பொது தொகுதினா எல்லாரும் நிற்கணும், அந்த வாய்ப்பையும் கொடுக்கல. அது பொது தொகுதின்னு எல்லாருக்குமானது. இப்போ அண்ணன் சீமான் நிறுத்துறாரு இல்லையா, அந்த துணிச்சல் உங்களுக்கு ஏன் வரல? நீ சீமான சங்கின்ற அதுன்ற இதுன்ற இது பண்றாரு இல்லையா, உன்னால வந்து ஏன் பாராட்ட முடியலன்னா உன் மண்டைக்குள்ள திராவிட அடிமை புத்தி ஓட்டிட்டு இருக்கு. நம்மளாம் சீமானை எதிர்ப்புன்னு சொல்லிட்டு சீமான சங்கின்னு சொல்றவங்கலாம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எங்க நீ அவரை சங்கின்னு சொல்றதுக்கான ஒரு ஆதாரத்தை நீ சொல்லு. நான் பேச மாட்டேன், உண்மையே சொல்றேன். இப்போ நான் வந்து இந்துத்துவ கருத்திற்கு எதிரான நபர், RSS கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரான ஒரு நபர், பாஜகவிற்கு கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரான நபர். ஏன்னு கேட்டா இந்துத்துவம் மட்டும் கிடையாது, கிறிஸ்துவத்துவமும் தப்பு தான், இஸ்லாமத்துவம் தப்பு தான், எந்த அவங்க மத அடிப்படை சரின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனா அப்படி நாம் தமிழ் கட்சி எதனா ஒரு பதத்தை எடுத்து கையில் வச்சிருக்காங்களா, எதனா ஒரு சாதி எடுத்து கையில் வச்சிருக்காங்களா? ரெண்டாவது அண்ணன் சீமான் சொல்றாரு இல்லையா, சொந்த சாதியால் வெறுக்கப்பட்டவன் நான் தாண்டா சொல்லிட்டு சொல்றாரு. அது உண்மை. ஏன்னு சொன்னா அவர் கூட சுத்தி நெருக்கமா இருக்கவங்களாம் அவர் சொன்ன சமூகம் கிடையாது. இது எத்தனை பேருக்கு தெரியுது? எல்லா சமூக மக்களுமே அங்கே இருக்கிறாங்க. நம்ம யாரும் பேர் சொல்லி பேசுகிற தப்பு அது, அப்படின்னு சொல்லவும் கூடாது. ஆனால் அவர் கூட கொடுங்க எல்லாருமே அப்படிதான். நீ என்ன ஜாதி இல்லாமல் மேட்ரு கிடையாது, உனக்கு என்ன ஸ்கில் இருக்கு, நீ வேலை செய்வியா, போய் வேலை செய்ய, அவ்வளோதான். இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க போய் நீ சங்கி பிஜேபியோட கைக்கூலி அன்றே நாங்கள் எழுதின பாருன்னு சொல்லிட்டு. இதில் என்னன்னா ரொம்ப மோசமான விஷயம், இந்த திமுகவை ஆதரிக்கிறேன் பெரியார் ஆதரிக்கிறேன் சொல்லி யூடியூப் சேனல் நடத்துவானுங்க. ஏன் அவன் வந்து நான் பேசுறேன்னா அவன் சீமானே ஒருமையில பேசுறானுங்க. அவன் இந்த வார்த்தைகளை கூட மனுஷமான வார்த்தை, அதுக்கு அடுத்த வார்த்தைகள்லாம் போறான், ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பேசுறானுங்க. இப்போ இவங்களால நம்ம என்ன சொல்றது? இப்போ சீமான்கிற நபர் உங்களுக்கு எதிராக என்ன பண்ணாரு? சீமான் தமிழ்நாட்டுக்கு எதனா சாதம் விளைவிக்கிறாரா, இல்லை தமிழுக்கு எதனா சாதம் விளைவிக்கிறார்? எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து பாரதியாரை பற்றி பேசுன கூட ஒருத்தர் பேசுறத பார்த்தேன். பாரதியாரை ஒரு போதை மருந்து பயன்படுத்துபவர் போல பேசின அந்த காணொலியை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவர் வந்து பாரதியாரை கஞ்சா குடிக்கின்ற மாதிரியான வார்த்தைகளை பார்த்தேன். நான் இவ்வளவு அநாகரிகமா பேசுறாரு. இவர் தான் பாரதியார் கஞ்சா தன்மை கொடுத்துருப்பாரு போல இருக்குது. சவுக்கு சங்கர் சப்ளை பண்ணாருன்னு சொல்றாரு. அதான் சொல்றேன், ஜாஃபர் சாதிக் சப்ளை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு அநாகரிகத்துடைய உச்சத்தை தொடுறாங்க. ஒரு சுதந்திர போராட்ட வீரரை அவங்க அவ்வளவு மோசமா பண்றாங்க. நமக்கு என்ன கேள்வினா, பெரியார் ஒரு இயக்கம் கட்டினார், அதோடைய பேர் திராவிடர் கழகம். அது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள்கிட்ட நடத்திட்டு போனார். பாரதியார் இயக்கத்தை எதுவும் கட்டலை, அவர் தனி மனிதராக வாழ்ந்து மரணித்து போனார். தனி மனிதராக வாழ்ந்து வெறும் கவிதையின் மூலமாகவே இன்று வரை நிலைத்திருக்கக்கூடிய பாரதியார். யங்ஸ்டர்ஸ் மத்தியில பாரதியார் சொன்ன ஒரு ஃபயர் இருக்கும், பெரியார் சொன்ன ஃபயர், பாரதியாருக்கு அந்த ஃபயர் இருக்கு. இத்தனைக்கும் பாரதியாருக்கு பெரிய பின்புலம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் பின்னாடி ஒன்றும் வாரிசியல் கூட ஒண்ணுமே கிடையாது. உங்களை மாதிரி சொத்தை காப்பாற்றி போயிடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போல அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவர் ஏன் இருக்குன்னா அவருடைய சொல், அவருடைய எழுத்து இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. பெரியாருடைய எழுத்தை போயிட்டு நீ மாணவர்கள்ட்ட சொல்ல முடியுமா, எழுத முடியுமா? அதெல்லாம் தப்பான மூலிகைன்னு சொல்லுவாங்க. உண்மையை தாங்க சொல்கிறேன். எழுத்து சீர்திருத்தம் பற்றி அவர் இடத்துல சொல்கிறார். எனக்கு எழுத்து சீர்திருத்தம் பற்றி எனக்கு எந்த அறிவும் இல்லைன்னு சொல்லி டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறாரு.
பெரியார் ஈவேரா அவர்கள் பச்சை பெண். ஐயோ நீங்க திருப்பி இடத்துல வர மாட்டேங்க. பெரியார் படிக்காதவருங்க. அதான் சொல்றாங்க, டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. இவங்க டிஸ்க்ளைமரை மறைச்சிருவாங்க, மற்றதெல்லாம் பேசுவாங்க. பெரியார் அப்படி எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரு தெரியுமா, இப்படி எழுத்து சீர்திருத்தம் நையை அப்படி டூவா போட்டது அது பெரியார் பண்ணதாமா? என்ன ஆதாரம்? எம்ஜிஆர் வந்து அரசாணை இல்லை, என்ன ஆதாரம் நீங்க காட்ட சொல்லுங்க. அது நடந்திருக்கு. அதை வந்து அவர் வந்து அந்த இதழ்களில் பயன்படுத்தியிருக்காரு, குடியரசு இதழ், விடுதலை இதழ்களையும் பயன்படுத்தியிருக்காரு. அவ அதை வச்சு அவங்க சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த நை கண்டுபிடிச்சதே பெரியார் தானம்மா அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூர்ல இருந்த ஆசி சுப்பையான்னு ஒருத்தர், அவருடைய இதை இவர் காப்பி அடிச்சிட்டாப்ல, இவருடையது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ என்னன்னா ஈவேரா அவர்களுடைய அந்த பெரியாருடைய படத்துல சீர்திருத்த திருமணத்திற்கு தாலி வந்து அண்டு போடக்கூடாது, ஆறு போடணும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை மாதிரி இருக்கு போல. இதுல பெரியார் வந்து அந்த இங்கிலீஷ் இன்டெலெக்சுவலா என்னன்னு தெரியல எனக்கு. ஆமா. ஸோ இப்போ ஈவேரா அவர்களை பற்றி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அவரை இவ்வளவு சேதத்திற்கும் கேள்விக்கும் உள்ளாக்குறதே இவங்க தான். உண்மையா சொல்றேன், பெரியாரை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. பெரியார் ஒருத்தர் நானும் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். ஓகே, பெரியார்னா யாருப்பா? சமூகத்திற்காக சீர்திருத்தம் பண்ணாரு, இறைமறுப்பா பெண்களுக்காக வந்து பேசினாரு, அதுக்கப்புறம் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. ஓகே, இதோட முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு பிறகாக திராவிட மாடலு பெரியார் பண்ணி உருட்ட ஆரம்பிச்சாங்க பாரு. அப்போ அண்ணன் சீமான் அடிக்க ஆரம்பிச்சாரு. நீங்க பாத்தீங்களா, இவருடைய ஆட்சி காலத்துல தான் பெரியார் ரொம்ப டேமேஜ் ஆகிறாரு. அப்போ சும்மாங்கிற பெரியார நோண்டி எடுத்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பெரியாரா பாவப்படாரு. அடுத்த கட்டத்துக்கு நகருவோமே. தேர் இழுத்து தெருவில் விட்டது யாருன்னா டிவிக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கா நாளோட இருக்கும். நாளைக்கு ஒரு மாநாடு நடத்த. நம்ம ஈரோட்ல பெரியார் பிறந்த மண்ணில் நடத்த போறாங்க. பெரியார் பிறந்த மண்ணில் நடத்துவாங்க. சரி. ஆனா வந்து பெரியாரை வந்து ஜாதிக்கு எதிரானவர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஜாதி ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் பற்றி விஜய் என்கின்ற அந்த தலைவர் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை வராது. ஏன்னு கேட்டால் ஆதிக்க சாதி மிளகாய் பிடி வீரர்களுடைய ஓட்டு நமக்கு போயிடும். ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதெல்லாம் எழுதி தராங்கல்ல. அவருக்கு இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அந்த வள்ளிக்கும்மி பாடினாரே ஒருத்தர். ஆமாம், அவர் ஆணவ படுகொலைக்காக கிட்டத்தட்ட பேசின ஒரு நபர். அவருக்கு இவங்க வந்து கலைமாமணி கொடுத்தாங்க, திமுக கொடுத்தது. அந்த மாதிரியான சம்பவங்கள் கூட நடக்கலாம். நாளைக்கு ஒரு வேலை தப்பி தவறி டிவிக்கெல்லாம் ஆட்சி வந்தால் கூட தான் நடக்கும். எங்க டிவிக்கே வந்து திமுக மாற்றுலாம் கிடையாது. திமுக 2.0 தான் டிவிக்கே. ஸ்டாலின் முதலமைச்சர் வேணாவா, விஜய் ஒரு முதலமைச்சர் ஆகணுமா, ஓட்டு போட அவ்வளோதான். மற்றபடி தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள் பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு நினைக்காத, தமிழருடைய வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காத, தமிழர்களுக்கான ஒரு பாதுகாப்பான சுகாதாரமான வாழ்க்கை இருக்குன்னு நினைக்காத. ஏன்னா ஆதவர்ஜன் என்ன சொன்னாரு, ஊழல்லாம் பண்ணலாம், தப்பு கிடையாதுங்க, மக்களை சாவச்சுதான் ஊழல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. பண்ணலாம். அந்த வார்த்தை எப்படி வந்து கேர்லெஸ்ஸான வார்த்தையை நீங்க வந்து எடுத்துக்க முடியும்? ஒரு பொது வேலையில ஒரு பொதுச் செயலாளர் எப்படி இப்படி பேச முடியும்? யாரை இவர்களெல்லாம் வந்து தலைவர்களாக இருண்ட கண்டறிவாய்களாக, நான் என்ன சொல்றேன், முதலமைச்சருக்கே எல்லா தகுதியும் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த கேப்பபிள் கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியம். கமாண்டிங் பவர் ரொம்ப முக்கியம். செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்தேன். செங்ஸ் ப்ரோ வந்து போய் சேர்ந்ததுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு 3-4 பிரஸ் மீட் கொடுத்துட்டாப்ல. கொடுத்த பிறகு இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல. விஜய் அவர்கள் ஏங்க பிரஸ் மீட் கொடுக்கணும், எங்க தலைவர் ஏங்க பிரஸ் மீட் கொடுக்கணும் கேட்கல. தலைவருங்கிறதுனால ஒரு பிரஸ் மீட்டே கொடுக்க சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. ஜெயலலிதா பிரஸ் மீட் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களே. கருணாநிதி பிரஸ் மீட் கொடுத்தாங்களா? கொடுத்திருக்காரு. மோடி பிரஸ் மீட் கொடுத்தாங்களா? கேக்குறாங்க. சரிங்களா, அவங்களாவது ப்ராம்ப்டரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இவர் அதை கூட ப்ராம்ப்டர் வச்சுலாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். வச்சுங்க, ஒரு பொறுப்பா வந்து சொல்றவங்க வச்சுங்க, வேணாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு நிறைய. ஆனா வலது பக்கம் திரும்புறதுக்கும் இடது பக்கம் திரும்புறதுக்கும் வந்து ப்ராம்ப்ட் வச்சா தப்பு. அது தப்புன்னு சொல்றேன் நான். சரிங்களா, இது எனக்கு என்னன்னா, அந்த குரங்கு வந்து ரிங் மாஸ்டர் பேச்சு கேட்ட அந்த சிங்கம்லாம் ஆடும்ல, குரங்காட்டி வந்து குரங்கு வந்து ஆட்டுவல, இந்த பக்கம் போ அந்த பக்கம் அப்படின்னு. அப்போ விஜய் வந்து ஏற்கிறாங்கன்னு தானே நம்ம புரிஞ்சுக்க முடியும். நான் என்ன சொல்றேன், விஜய் நம்ம அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். மக்கள் வந்து ஓட்டு போட்டு விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சா யாரும் தடுக்க முடியாது. ஆனா நீங்க என்ன விதமான அரசியலை கொண்டு வரீங்க, எங்க கொள்கை என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. இது எப்படிங்க ஒரு மாற்றா இருக்கும்? கொள்கை கேட்டா எங்களையா கொள்கை கேட்குறீங்க? எங்க தலைவர் தான் சொல்லிட்டாரு, கொள்கையா பேசினவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்களா? நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா ஜெயிக்காம என்ன ஒரு எப்படி? நாம் தமிழ் கட்சி ஒன்றும் கார்பரேட்டுடைய பணத்திலிருந்து வரல, சினிமாவுடைய புகழ் வெளிச்சத்திலிருந்து ரசிகர் பணத்திலிருந்து வரல. ஒரு விழுக்காட்டுல இருந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா யாரு தெய்வம் எல்லாம் மாத்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய சாதனை இது. விசிகா இத்தனை ஆண்டு காலமா இருந்து திமுகவோடு இருந்ததுனால தான் மாநில கட்சியா மாறி இருக்க முடியுது. அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கணும். விசிகாவோட உழைப்பு இருக்கு, அண்ணன் திருமாவுடைய உழைப்பு இருக்கு, எல்லாமே ரைட்டு. கொள்கை இருக்குது. ரெண்டாவது
முக்கியமானது பிசிகாவுக்கு ஒரு கொள்கை இருக்கு, நிறைய செயல்பாடுகள். கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை இருக்கக்கூடிய கட்சிகளே இன்னைக்கு திமுகவுடைய ஆதரவு இருக்கிறதுனால தான் வர முடியுதுன்னா, கொள்கையே இல்லாத நீங்க முதலமைச்சராக போறா எப்படி? அது எப்படிங்க அது ஏற்புடையதா இருக்கும்? தமிழக அரசியல் கொள்கை இல்லாத ஜெயிப்பாங்க. இவங்க நினைச்சிருக்காங்கன்னா ஐடி கம்பெனி போல ஒரு 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 மேனேஜர் வந்து கமெண்ட் கொடுத்து அவர் கீழே இருக்கிற சூப்பர்வைசருக்கு சர்வர்ட்ட வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ரஜினிகாந்தோட சொன்னார் இல்லையா, என்னடா முதலமைச்சர்னா அவ்வளோ ஈஸியா இருக்காடா, எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு பாபா படத்தில் சொல்லியிருப்பாரு. சரிங்களா, பாபா 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 வரமாட்டு போட நான் வந்து ரஜினிகாந்த் அவர்களை மதிக்கிறேன், நான் பாராட்டுறேன். ஏன்னு கேட்டால் விஜயை விட மிகப்பெரிய செல்வாக்கு இன்றைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கு, நீங்க இல்லைன்னே சொல்ல முடியாது. ரஜினிகாந்த் மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜெனின் மட்டும் கிடையாதுங்க, ஒரு எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கு இல்லையா, அந்த ஒரு கவர்ச்சி இருக்கு இல்லையா, அது யாருக்குமே இல்லை. ரஜினிகாந்த் அவர்கள் இன்ன வரைக்கும் அவர் எல்லாரும் இருக்கிறாரு, எல்லாரும் கவர்றாரு. நம்ம இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை நம்ம கிண்டல் பண்ணலாம், ஆனா பார்க்காம இருக்கிறோமா, ஈர்ப்பு இல்லாமல் இருக்குதா? ஏன்னு கேட்டால் அந்த ஒரு மனுஷனுக்கு அப்படி ஒரு வசீகரம் ஈர்ப்பு இருக்கு. நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய சேதாரங்களை ஏற்படுத்தினீங்க, 40 பேருக்கு மட்டும் உயிரிழந்தாங்க உங்கள் கூட்டத்தில், அவர் வந்திருந்தாலும் இது போல இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ரெண்டாவது நம்ம ஒன்று கேட்குறோம் இல்லையா, விஜய் வந்தால் கூட்டம் வந்ததுன்னு. ரஜினிகாந்த் அவர்களாம் கூட்டம் வராது, அலை கடல் வரும். ஏன்னா அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்காரு. இன்னைக்கு உதாரணத்துக்கு விஜய் இங்கே வராரு, ரஜினி இங்கே வராருன்னா கூட்டம் அதிகமாக ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க தான் போகும். ஏங்க உதாரணத்துக்கு இன்ன வரைக்கும் கலெக்ஷனில் டாப்பில் இருக்கிறதே வந்து ரஜினிகாந்த் படம் தாங்க இன்ன வரைக்குங்க. ஆனால் ரஜினிகாந்த் ஒன்று நினச்சாரு, நம்ம உடம்பு செட் ஆகல, நம்மளால கூட்டம் விட்டுலாம் போக முடியாது, இது ஆபத்தாக போய் முறியடி சொல்லி நினச்சி நம்ம தமிழர்களுக்கெல்லாம் நன்மை செய்திருக்க ரஜினிகாந்த். அந்த வகையில் நான் அவரை பாராட்டுறேன். நான் அதாவது தன்னால் முடியாதுங்கிறத ஜென்யூனா ஒத்துக்கிட்டாரு. விஜய் வந்து இப்போ சென்னையில் போன தடவை மிச்சுவாங் இதில் ஃபெஞ்சல் புயல் வந்துச்சு, அதில் டிபி சத்திரம் இருக்கு இல்லையா, ஷெனாய் நகர், அந்த இடத்துல கூடிய மக்கள் வெள்ளத்தால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க. இவர் பனையூருக்கு கூப்பிட்டு நிவாரண பொருள்லாம் கொடுத்தாரு. அதாவது ஷெனாய் நகருக்கு பனையூர்லேருந்து வர முடியல. எவ்வளோ கிலோமீட்டர் எனக்கு தெரிஞ்சு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான், 50 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். 50 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி வர முடியல. தூத்துக்குடியில் எங்கள் வீடு இருக்குது. எங்கள் பாட்டி அந்த நேரத்தில் புயலில் அந்த வெள்ளத்தில் பாதிப்பு ரொம்ப மோசமான பாதிப்பு. சீமானண்ணன் கொடுத்த போர்வை எங்கள் வீட்டில் இருந்துச்சு. நான் பாட்டி இறந்ததுக்கப்புறமா நான் தான் அந்த போர்வை எடுத்துருந்தேன். இந்த அளவிற்கு இங்கே இருக்கிற சீமானண்ணன் அங்கே வரைக்கும் போய் உதவி பண்ணிட்டு வந்திருக்கு. இவர் இங்கேருந்து பனையூர்லேருந்து ஷெனாய் நகருக்கு வர மாட்டேங்கிறார். எப்படி நம்ம அந்த 2 பேரை ஒப்பிடுறது? மெஸ்ஸி அண்மையில் வந்தார் இல்லையா, மெஸ்ஸி அண்மையில் வந்த போது நிறைய கூட்டம். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயரை போட்டு இவரை ஒருத்தன் பார்க்க மாட்டேங்கிறீங்க, மெஸ்ஸியை போய் அவ்வளோ பேர் கட்டி பிடிக்க போகிறீங்க. ஸோ ஒரு நல்ல பிளேயர் நம்ம ஊர்லேயே இருக்கான், அவனை பார்க்காத கவனிக்காத நீங்கள் ஒரு வெளிநாட்டு பிளேயர் மேலே ஒரு மோகம், அவனுடைய ஃபேமஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த மோகத்தில் வச்சுருக்கீங்கன்னா, அந்த மாதிரி தான் சீமானண்ணன் உண்மையான தலைவராக இருக்காரு. அவர் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு மோசமான ஒருவர், அவர் மீது கவர்ச்சியும் பிம்பமும் கட்டமைக்கப்பட்டிருக்கு, ஓடுறாங்க எல்லாரும். விஜய் வந்து நான் முழுக்க கெட்டவர்ன்ற ரேஞ்சில் நான் பேச விரும்பல, நான் சொல்லுவேன். ஆனால் நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து திமுகவோட மோசம் கிடையாது, அதை நான் ஒத்துக்கிறேன். நான் ஏன்னு கேட்டால் அவர் இப்போ தான் வந்திருக்காரு. திமுக இத்தனை வருஷமா நீங்கள் ஆட்சியில் இருந்துமே மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க, தெரிஞ்சு வஞ்சிக்கிறீங்க. அந்த மனுஷன் தெரியாமல் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அப்போ கூட வந்து சரி செய்ய மாட்டாருன்ற ஒரு கோபம் தான் நமக்கு. என்னன்னா, ஒரு மனுஷனுடைய குணாதிசயம் ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால. நிறைவாக வந்து நாளைக்கு ஈரோட்டில் எந்தெந்த கோவில்கள் ஃபேமஸ், என்னென்ன உணவு ஃபேமஸ்? நீங்களே சொல்றீங்க, நான் ஈரோடுலாம் வந்து போனது இல்லைப்பா, நீங்க சொல்லுங்க. ஈரோட்டில் நான் ஜங்ஷன் தான் பார்த்துருக்கேன், ஈரோடு ஜங்ஷன் தான் நான் பார்த்துருக்கேன். நீங்க சொல்லுங்க என்னென்ன ஃபேமஸ், எனக்கு தெரியல. ஏன்னா ஹோட்டல் நல்லா இருக்குதாங்க, எங்க அண்ணன் கூட ஒருத்தர் எழுதிட்டாரு ஹோட்டல் நல்லா இருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நேரத்தில் போயிருந்தேன். அப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் பயங்கர டிமாண்டுன்னு சொன்னாங்க. அப்படி அளவுக்கு இதாக இருந்துச்சா? பள்ளிப்பாளையம் சிக்கன் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதை வந்து அதிகமாக மேடையில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஈரோட்டில் இந்த கோவில், இந்த மசூதி, இந்த தேவாலயம் இதெல்லாம் ஃபேமஸ் சொல்லி மொத்தமா பெரிய ரொட்டிகள், பெரிய தொட்டிகள். கொள்கை தலைவர் இதை மறந்துட்டீங்க பாஸ், நம்முடைய கொள்கை தலைவர் பெரியார் பிறந்த இடம்னு சொல்லுவாரு. ஆமா. ஸோ இதுல 30 நிமிஷம் தாங்குமானலாம் எனக்கு தெரியல. தாங்குனா சென்ஸ் ப்ரோவுடைய அட்வைஸை விஜய் ப்ரோ ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம். ஸோ நிறைய செய்யலாம் ப்ரோ. நன்றி பிரதர், நன்றி.